ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்னைக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் கம்ப்யூட்டர்ல ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் தான் கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல நம்ம பேட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்க உங்க கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல நம்ம பேட்ல உள்ள நம்பர்ஸ் டைப் பண்றீங்க, ஆனா நம்பர்ஸ் டைப் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி உங்க கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல நம்ம பேட் ஒர்க் ஆகாத இஷ்யூவை நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல இந்த நம்ம பேட் ஒர்க் ஆகாத இஷ்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல உள்ள கீபோர்ட்ல நம்பர்ஸ் ஒர்க் ஆகாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பார்ல கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணிக்கொள்ளணும். ஸோ கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத சர்ச் பண்ணிருங்க. சர்ச் பண்ணி ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல வியூட் பை அப்படின்றதுக்கு ஸ்மால் ஐகான்ஸ் அப்படின்றதுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுல பாருங்க ஈஸ் ஆஃப் அக்சஸ் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா மேக் த கீபோர்ட் ஈஸியர் டு யூஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல கண்ட்ரோல் த மவுஸ் வித் த கீபோர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்து இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல எனேபிள் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது எனேபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க டிசேபிள் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் இருக்குமா இருந்தாவே நம்ம பேட் நம்ம கீபோர்ட்ல ஒர்க் ஆகாம இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால டிசேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு டிசேபிள் அதாவது எனேபிள் பண்ணிருக்குமா இருந்துச்சுன்னா டிசேபிள் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு ஓகே பண்ணிருங்க. பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க உங்க கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல நம்ம பேட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. கண்டிப்பா இந்த ஸ்டெப் மூலமாவும் நம்ம பேட் ஒர்க் ஆகாத இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டியது உங்க கம்ப்யூட்டர் ஒர்க்கை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் கூட செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம கம்ப்யூட்டர்லயுமே ஏதாவது ஒரு கீபோர்ட் டிரைவர்ஸ் இஷ்யூ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னாலையுமே கீபோர்ட்ல நம்ம பேட்ல உள்ள நம்பர்ஸ் ஒர்க் ஆகாம இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க உங்க கம்ப்யூட்டர் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் கூட செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்பயுமே இந்த ப்ராப்ளமை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னலா ஒரு கீபோர்டையுமே பிளக் பண்ணி அந்த கீபோர்ட்ல நம்பர்ஸ் பேடை டைப் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா அந்த கீபோர்டில் உள்ள ஏதாவது இஷ்யூனாலையுமே நம்பர்ஸ் டைப் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பாருங்க. பட் லேப்டாப் யூஸ் பண்ணி அந்த லேப்டாப் கீபோர்டில் இஷ்யூவாக இருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் செட்டிங்ஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டர் கீபோர்டில் நம்ம பேடில் உள்ள நம்பர்ஸ் ஒர்க் ஆகாத இஷ்யூ சால்வ் பண்ண முடியும். இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.